அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு எங்கள் குடோனில் என்ன சாப்பாடுன்னு பார்த்து மாப்பிள்ளண்ணா விதவிதமாக இருக்குது. என்ன சாப்பாடு? ஒயிட் ரைஸு மொதல் ரவுண்டு, அடுத்தது ரெண்டாவது சிக்கனா, ரெண்டாவது ரசமா சாப்பிடா, மூணாவது தானே ரசம் சாப்பிடா, மூணாவது ரசம், மூணாவது இதெல்லாம் சோறு சிக்கன் குழம்பு எவ்வளோ சாப்பிடல, பிரியாணி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது எங்குள்ளது? கொடுத்தாங்க. சரி, இது அந்த சிக்கனு அது கிளவி கொடுத்தது. ஏன் இதில் ஒரு சிக்கன் குழம்பு இருக்குல்ல? ரெண்டு குழம்பு ஒன்று தான், ரெண்டு பேருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா? எப்போதுமே அப்படி தானே? இது யார் கொடுத்தா? இது ஒயிட் ரைஸ் உனக்கு தனியா, இவனுக்கு ஒயிட் ரைஸ் தனி, சிக்கன் குழம்பு தனி, சிக்கன் குழம்பு தனி, ரசம் மட்டும் ஒன்றாவா? ஏன் ரெண்டு பேருக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு வர வேண்டியதுதானே? கறிக்கு சண்டை வந்துருமா? பரவாயில்ல, பழைய ஞாபகமா? இதில் என்னால பழைய ஞாபகம் இருக்கு. ஓ, எப்போதுமே முந்தி 10 பேர் இருக்கும்போதும் பிரித்து கொடுத்தோமா, இப்போ கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு, அவ்வளோதான். பத்தில ஒரு ஆளுக்கு கறி இவ்வளவு பாருங்கள், எவ்வளோ பாருங்கள். இதான் அளவா ஒரு ஆளுக்கு? 1/4 கிலோ இருக்குமா? இருக்கும். சரி, ரைட்டு. பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டு சிக்கனை அடித்து விடுங்கண்ணே. இல்லை நைட்டுக்கு எடுத்து வச்சிருவியா சிக்கன் கிரேவியா? நைட்டுக்கா? சாப்பாடு ரசம் தானே மாப்பிள்ள? சாப்பாடு போடல, டக்கு டக்குன்னு போடல, வச்சு சாப்பிடல, பசிக்குன்னு தானே மேலே வந்தா. என்ன பாரு, இதில் கறி இல்லை, இதை கறி இருக்கு, அதை எடுத்துன்னு எல்லாம் நமக்கு தானே. வச்சு ஊற்றி அடி நல்லா. கறியை காங்கல மாப்பிள்ள உனக்கு? முதல்ல அடிச்சிட்டியா? அதானே கேட்க. மேலையா? சரி, ஓகே ஓகே. ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு அப்போ, ரைட்டு. வை வை சாப்பிடும். ஆமாம், கிரேவி சாப்பிட்டு அடுத்து ரசம் சாப்பிடு. என்ன மாப்பிள்ள? சரி, ரைட்டு. ஓகே, பாய், பார்ப்போம். இவன் என்ன பிரியாணியிலே முடிச்சிருவான் போல இன்னைக்கு. சரி, பாய். சாப்பிடுங்க, அடுத்த ரவுண்டு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஊத்தில் போடுங்க. ஓகே, பாய். நம்ம அடுத்த ரவுண்டு போய் சாப்பிடுவோம்.